அப்படியே அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தோட சக்ஸஸ் மீட் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப ஹாப்பி. படம் வந்து ரொம்ப நல்லா அது பார்த்து அத்தனை பேர் வந்து படத்தை வந்து பயங்கரமாக கொண்டாடிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதே வேளையில் மாசாணி பிக்சர்ஸ் வெற்றி விநாயகா இணைந்து இன்னைக்கு ரேஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை நாங்கள் அலோன்ஸ் பண்ணுறோம். விமல் சார் வந்து இப்போ ஒரு ஊரில் ஒரு வேலையாக இருக்கனால இதில் விமல் சார் பண்ணுறாங்க. அடுத்து தம்பி ப்ளூ கார்த்திக் அவரும் இணைஞ்சு பண்றாங்க. இதுல வந்து பாலசரவன் பண்றாரு. கேமராமேன் வந்து தீபக். ஆமா, இன்னும் மற்ற டெக்னீஷியன் மைக் மாஸ்டர் முருகன்படி நிறைய டெக்னீஷியன் வந்து நான் அடுத்தடுத்த மீட்ல நான் சொல்லுவேன். ரொம்ப ஹாப்பி. படம் சக்சஸ். அதை தாண்டி ரேஸ் படம் ஒரு பெரிய சக்சஸ் ஆகிறதுக்கு மக்களை இன்னைக்கு எப்பவும் சப்போர்ட்டா இருப்பீங்க. நல்ல படங்களை கொண்டாடுவீங்கிற நம்பிக்கை இருக்கு. ரொம்ப நன்றி. இதுல வந்து இசை இமான் சார் பண்றாங்க. இமான் சார் வந்திருக்காங்க. இப்போ நேற்று முன்னாடி உங்கள்கிட்ட பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இமான் சார் வந்து இந்த படத்துல இசை உங்களுக்கு வடப்படத்துல எல்லா சாங்கும் ஹிட்டு. அதே மாதிரி இந்த படமும் ரொம்ப ஜாலியா. வடம் ஒரு ஆக்ஷன் படம், ஆனா ஆக்சுவலா இது வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா, ஒரு அழகான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஃபேமிலி ட்ராமா. ரேஸ் மிக சீக்கிரம் உங்கள்கிட்ட வந்து சேர்க்கிறோம். நன்றி, வணக்கம். சார் எங்களுக்கு இதெல்லாம் சென்சார் எந்த பிரச்சனையும் இல்லை சார். நம்ம சென்சாருக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அதன்படி நடந்தோம்னா சென்சார் வராது சார். நான் ஒரு 4 படம் பண்ணி இது 5வது படம். எனக்கு இது வரைக்கும் இறைவனால் எந்த சென்சார் பிரச்சனையும் வந்தது இல்லை சார். எவ்வளோ நாள் சார்? 1 வீக்ல கிடைக்கும் சார். என்ன சார்? கமலஹாசன் சார் வந்து பெரிய அவர் வந்து சொல்லியிருக்காருன்னா அது காரணம் இருக்கும். நீங்க சார் அதுக்கு அவரே விளக்கம் சொல்லுவார்னு நினைக்கிறேன். என்கிட்ட கேட்டா அதாவது சென்சார்ங்கிறது வந்து மக்களுக்கு ஒரு தேவையானதை கொண்டு கொடுக்கணும். தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா சென்சார் வேணும். அதுக்காக அப்புறம் எல்லாரும் வந்து மலையாள படம் மாதிரி எடுத்துருவாங்கல்ல. சென்சார் கண்டிப்பா தேவை. ஏன்னா மக்கள்கிட்ட எதை கொண்டு போய் சேர்க்கணும், எது வேணாங்கிறது அரசு அதோட கடமை தானே. சென்சார் இல்லாம இருக்குன்னா அப்புறம் ஓடிடி மாதிரி ஆயிடும். அது கண்டிப்பா கமலஹாசன் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். என்னால முடியாது. ஏன்னா சார் அவரு வந்து சொல்றதுக்கு நான் அந்த அளவுக்கு வரலைன்னு நினைக்கிறேன். பெரிய ஆர்டிஸ்ட் என்ன இல்லைங்க. பெரிய ஆர்டிஸ்ட் சின்ன ஆர்டிஸ்ட் நான் யாரையுமே நினைச்சதில்லை. கதைக்கான ஆர்டிஸ்ட் எனக்கு இவர் தான் சூப்பர் ஸ்டார். ஏன்னா என் கதையை யாரால கொண்டு போக முடியும்? விமல் சார் தான் எனக்கு சூப்பர் ஸ்டார். துரு எனக்கு சூப்பர் ஸ்டார். பெரிய ஆள் சின்ன ஆள்னு நான் எப்பவுமே யாரையுமே பார்த்ததில்ல. உலகத்தில் மிகப்பெரியவன் இறைவன் மட்டும்தான். மற்ற எல்லாரும் சரிசமமா தான் பார்ப்பேன். அது யாரா இருந்தாலும் என் ஹீரோ எனக்கு பெரியவன். அப்படி கிடையாது. ஒரு கதை யோசிக்கும் போது ஒரு ஹீரோவை கேட்கும். ஒரு ஹீரோவுக்காக கதை பண்ணா அது மசாலா போருமா, அது வேற ஒரு இந்த ஹீரோக்களுக்கு பண்ற மசாலா படமா இருக்கும். நாங்க அப்படி பண்ண முடியாது. ஒரு நல்ல கதை நல்ல ஹீரோக்களை தேர்ந்தெடுக்கணும் சார். நல்ல கேள்வி சார். ரஜினி சாரே நடிச்சாலும் கதை உள்ள படம் தான் ஓடும். அதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் இருக்கு. ரஜினி சார் சூப்பர் ஸ்டார். அவருக்கே கதை தேவைப்படும். கதை இல்லாம படம் எல்லாம் எடுத்து யாரும் ஓட்ட முடியாது. வேணா விளம்பரப்படுத்திக்கலாம். படத்தை வச்சுக்கிட்டு என் படம் ஓடிச்சுட்டு சொல்லலாமே தவிர நல்ல கதை மட்டும்தான் மக்களால் கொண்டாடப்படும். இப்போ நான் பொருளாதார ரீதியா எவ்வளவு ஜெயிச்சோம் அப்படின்னு கிடையாது. ஆனா படம் பார்த்த அத்தனை பேரும் மக்கள் என் படத்தை சூப்பர்னாங்களே, அதை நான் பல கோடிக்கு சமமா நினைக்கிறேன். இல்ல, ஒவ்வொரு காலகட்டத்துல வந்து ஒவ்வொரு டெக்னிக் வந்துகிட்டு தான் இருக்கும். அதை தாண்டி தான் நம்ம சினிமா பண்ணோம். ஒரு காலத்துல நம்ம டிவியில உட்காந்துருந்தோம். அது ஒவ்வொரு தாண்டி. ஆனா சினிமா காலத்துக்கு அழியாது. சினிமாங்கிறது கண்டிப்பா வேணும். ஏன்னா மக்கள் வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு வெளில போகணும். அதுக்கு சினிமாவில் மட்டும்தான் முடியும். ஓடிடி வீட்டுக்குள்ள எவ்வளவு நேரம் பார்ப்பீங்க? ஒரு காலத்துல சீரியல் பெருசா இருந்துச்சு. இது ஓடிடி. ஆனா சினிமா தியேட்டர், அது தியேட்டர்ல படம் பார்க்குற எங்க அது வேற. அது கடைசி வரைக்கும் இருக்கும்.